நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை சபா February 9th 25 நடந்த பிரவேஷிகா ஈஸி லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு 50 மார்க் வந்து நீங்கள் ஈஸி லாங்குவேஜ் எழுதணும், அண்ட் 50 மார்க்கு ஹிந்தியிலே கொடுத்துருப்பாங்க. பாக் 1 அதில் அட்டன் பண்ணணும். சரியா, ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு 100 மார்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை தான் எழுதணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதில் மட்டும்தான் எழுதணும். சரியா, மராட்டிக்கு வந்து தனி கொஸ்டின் பேப்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, எந்த இங்கே கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும். உபரோத்த பாஷாவும் கோச்சோடுகார். இப்போ இங்கே கொடுத்த 4 தவிர வேறு எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து ரத்தமானி ஜாயகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிவிடுவாங்க, கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, வேலிட் ஆகாது. சரியா, फर्स्ट रोम பாருங்க, किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, इस गांव का नाम क्या है, वह किसकी किताब है, आपका नाम क्या है, मेज पर क्या है, वह दुकान किसकी है, वह किसका झंडा है. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி புக்கு, இதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் வந்து தனியாக வாங்கணும். ஈஸி லாங்குவேஜ்க்கு புக்கு வந்து தனியாக வாங்கணும். ஆசான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசான் பரீட்சையாக்குள்ள புக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ரோமனில் 5 இனி 5 எழுதுனா போதும், 10 மார்க்கு. सेकंड रोमन किन्हीं 3 के अर्थ अपनी प्रांतीय भाषा में लिखकर प्रांतीय शब्दों का प्रयोग अलग अलग वाक्य में कीजिए. இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக என்ன பண்ணணும், நம்மளோட ரீஜனல், நீங்கள் என்ன ரீஜனல் லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ, தமிழா, கன்னடம், மலையாளமா, அதில் எழுதிட்டு அதுலேயே செப்ரேட்டாக ஃபல்னா 2 அர்த்தம் இருக்குல்ல, ஒன்று ரிசல்ட் அந்த அர்த்தமும் இருக்கும், இன்னொன்று ஃப்ரூட்டு. இப்போ இந்த ரெண்டுக்குமே நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். எந்த லாங்குவேஜில், உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் அப்படின்னு. சரியா, அதுக்கு மீனிங் எழுதிட்டு 2 சென்டென்ஸ் அலக் அலக் வாக்கியமே கீச்சி. டோட்டல் 3 எழுதணும். 3க்கு உங்களுக்கு 6 மார்க்கு. ஃபல் கேட்டுக்காங்க, காய், கத்து, ஷக்கர், மௌசம் அண்ட் ராஜ்தானி. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், किन्हीं 2 के बारे में 8 வாக்கிய लिखिए வந்து 24 மார்க் உங்களுக்கு. 3 கொடுத்துருக்காங்க, 3ல் எனி 2. அதாவது திருவனந்தபுரம், காய் அண்ட் ஊன் டவுர் சிஆர். இந்த ஸ்டோரி வந்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் தான் எழுதணும். எல்லாமே இங்கே ரீஜனல் லாங்குவேஜ் தான் எழுதணும். அண்ட் தென் 4th ரோமன் பார்த்திங்கன்னா, अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए, ट्रांसलेशन. இதுவும் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ். 10. இதுக்கு சாய்ஸ் கிடையாது, எத்தனை இருக்கோ அதை அப்படி எழுதணும். वे मेरे पिताजी है, हाइम, यक माधव का घर है, मेरा नाम प्रकाश है, ललिता से राधा बड़ी है, गाय एक पालतू जानवर है. ஓகே, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் எந்த சாய்ஸும் கிடையாது, இதுக்கு தனி புக் உண்டு. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் தனியாக நீங்கள் ஈஸி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய உங்களோட வேலிட் ஆகும். அதேமாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாங்கன்னா அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை போய் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சலுகை இதில் வந்து எக்ஸம்ஷன் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸை வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். தன்யவாத், ஆல் தி பெஸ்ட்.